விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்களை மீட்டு கரை சேர்ப்பதற்காக இந்த உலகில் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகில் வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து விண்ணகம் சென்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நீர் விண்ணகம் சென்ற காட்சியை இந்த நாளில் தியானிக்க இருக்கின்றோம். உமது விண்ணேற்பு இன்னமும் உம்மோடு நெருங்கி சேர்வதற்கு எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அடையாளங்கள் பலவற்றை கொண்ட ஒரு அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது. இங்கே குறிப்பிடப்படும் காட்சியில் விண்ணகத்தில் ஒரு பெண் தோன்றுகிறார். அவர் கருத்தரிக்கிறார். இவர் கருத்தரிக்கும் குழந்தையை விழுங்கிவிடுமாறு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அப்பெண்ணுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அக்குழந்தையோ கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த காட்சி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உள்ளது. அதனை நான் வாசிக்கின்றேன். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆள்கை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த வசனத்தில் வரும் குழந்தை எடுத்து கொள்ளப்பட்டது அல்லது பிடுங்கப்பட்டது, ஸ்நாச்ட் அப் எனும் சொற்றொடர் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சொற்றொடர் பல்வேறு விளக்கங்களை கொண்டிருக்கின்றது. இன்றைய திருமறை ஆய்வில் குழந்தை எடுத்து கொள்ளப்படுதல் என்பதன் பின்னணியம், குழந்தை எடுத்து கொள்ளப்படுதல் என்பதன் பொருள், இந்த காட்சி இன்றைய விசுவாசிகளுக்கு தரும் செய்தி ஆகியவற்றை விளக்கமாக ஆய்வு செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக குழந்தை எடுத்து கொள்ளப்படுதல் என்பதன் பின்னணியம். இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காட்சி கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான ஆன்மீக மோதலை அடையாளப்படுத்துகின்றது. இந்த காட்சியில் வரும் சூரியனை அணிந்த பெண் பெரும்பாலும் இஸ்ரவேலரை அல்லது கடவுளின் உண்மையுள்ள மக்களை குறிக்கின்றது. சில வேளைகளில் திருச்சபையையும் அடையாளப்படுத்துகின்றது. அவள் சிரசின் மேலுள்ள 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றது. இந்த காட்சியில் சொல்லப்படும் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் குழந்தையை விழுங்க ஆயத்தமாக நிற்கிறது. இது கடவுளின் இரட்சிப்பின் திட்டத்தை எதிர்த்து மேசியாவை அழிக்க முற்படும் சாத்தான் என தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. கருவுற்றிருக்கும் பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தை பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவே என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. அவர் இருப்பு செங்கோல் மூலம் நாடுகளை ஆட்சி செய்கின்றார். இதுதான் இந்த காட்சியினுடைய பின்னணியம். அடுத்ததாக குழந்தை எடுத்து கொள்ளப்படுதல் என்பதன் பொருள். இந்த குழந்தை கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது என நாம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்டோம். இங்கு சொல்லப்படும் எடுத்து கொள்ளப்படுதல் அல்லது பறிக்கப்படுதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லாகும். கிரேக்க மொழியில் எடுத்து கொள்ளப்படுதல் கார்பசோ என்பதற்கு கைப்பற்றுதல், பிடித்தல் அல்லது வலுக்கட்டாயமாக எடுத்தல் ஆகிய பொருள்களை கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்வரும் இறையியல் விளக்கங்கள் உள்ளன. முதலாவதாக,
கிறிஸ்துவின் விண்ணேற்பை இந்த எடுத்துக்கொள்ளுதல் குறிக்கின்றது. த அசஷன் ஆஃப் கிரைஸ்ட். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரலோகத்திற்கு ஏறுவதை குறிக்கிறது என்பது முதன்மையான விளக்கமாகும். அப்போஸ்தலர் 1:9 இயேசு சீடர்களின் கண்களுக்கு முன்பாக பரலோகத்திற்கு ஏறுகின்றார். இயேசு பரலோகத்திற்கு ஏறுவது என்பது அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தின் முடிவு மட்டுமல்ல, அவருடைய முழுமையான மீட்பு பணியை உறுதிப்படுத்துவதும் ஆகும். குழந்தை கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது என்பது குழந்தையின் இரட்சிப்பின் வேலை அல்லது மேசியாவின் மீட்பின் பணி நிறைவேற்றப்பட்டது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதற்கான இரண்டாவது விளக்கம் கிறிஸ்துவின் வெற்றி, த விக்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். கடவுளிடமும் அவரது அரியணையிடமும் பறிக்கப்படுதல் என்பது கிறிஸ்து உயர்த்தப்படுவதையும் நித்திய காலமாக கடவுளின் வலப்பக்கத்திலிருந்து ஆட்சி செய்வதையும் உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை அழிக்க முயன்ற சாத்தான் உட்பட தீய சக்திகளின் மீது கிறிஸ்துவின் வெற்றியை இது குறிக்கிறது. பாவம், மரணம் போன்ற தீமைகளின் பிடியிலிருந்தும் கிறிஸ்து எடுத்து கொள்ளப்படுகின்றார். எடுத்து கொள்ளப்பட்ட கிறிஸ்து வெற்றி பெற்றவராக பூமியின் மக்களை இருப்புக்கோலால் ஆட்சி செய்வார் என்ற செய்தியும் வெளிப்படுத்தல் 12:5 தொடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் வெற்றியை எபிரேய நூலின் ஆசிரியர் எபிரேயர் 1:3 பின்வருமாறு கூறுகின்றார். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்குகின்றார். தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று கூறுகின்றார். குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதற்கான மூன்றாவது விளக்கம் கிறிஸ்துவின் பாதுகாப்பு, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். குழந்தை எடுக்கப்பட்டது என்பது கடவுளின் இரட்சிப்பின் திட்டத்தின் பாதுகாப்பை குறிக்கின்றது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே கடுமையான போர் நடந்தாலும் கடவுளின் நோக்கங்களை தடுக்க இயலாது. கிறிஸ்து அல்லது மேசியாவை அழிக்க நினைக்கும் முயற்சி மத்தேயு 2:16-18 சொல்லப்பட்டுள்ள ஏரோது ஆண் குழந்தைகளை கொன்று குவிப்பதிலிருந்து தொடங்கியது. மத்தேயு 4:1-11 வனாந்திர சோதனை மூலமும் இறுதியில் சிலுவையில் அறையப்படுவதன் மூலமும் கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்வை அழித்துவிட சாத்தான் கடினமாக முயன்றான். எனினும் கடவுளின் திட்டமே இறுதியில் வெற்றி பெற்றது. லூக்கா 23:46 இயேசு இறுதியாக, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூறி தந்தையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கின்றார். எனவே இயேசு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பெரிய வல் சர்ப்பம் வலிமை கொண்டதாக இருந்தாலும் இறைவனுடைய சித்தமின்றி அவனால் எதனையும் செய்ய இயலாது என்பதையும் இந்த காட்சி வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதற்கான நான்காவது விளக்கம் கிறிஸ்துவின் வருகை, த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். இக்காட்சி கூறும் இயேசுவின் விண்ணேற்றம் அவரது இரண்டாம் வருகையை முன்னோக்கி சுட்டி காட்டுகின்றது. அப்போஸ்தலர் 1:9-11 அவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து கொள்ளப்பட்டார். மேலும் ஒரு மேகம் அவரை அவர்கள் கண்களுக்கு மறைத்தது.
உங்களை விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவே திரும்பி வருவார் என்று வெண்ணுடை அணிந்த இருவர் சீடர்களிடம் கூறுகின்றனர். கிறிஸ்து தந்தையிடம் எடுக்கப்பட்டது போலவே அவர் உலகத்தை நியாயம் தீர்த்து அவரது ராஜ்யத்தை நிறுவ மீண்டும் வருகின்றார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள திருமறை பகுதியிலும் நாடுகளை ஆள்வதற்கு இரும்பு செங்கோலை பயன்படுத்தி வெற்றி கொள்ளும் ராஜாவாக கிறிஸ்து திரும்பவும் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக குழந்தை எடுத்து கொள்ளப்படும் காட்சி இன்றைய விசுவாசிகளுக்கு தரும் செய்திகள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விசுவாசிகளுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வசனம் என்று கூறலாம். முதலாவதாக இந்த வசனம் கிறிஸ்துவின் வெற்றியில் நம்பிக்கை கொள்ளும்படி நம்மை அழைக்கின்றது. ஆன்மீக போர்கள் எவ்வளவு தீவிரமாக தோன்றினாலும் கிறிஸ்துவின் வெற்றி உறுதியானது. பெரிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் இன்னும் வலுவாக கடவுளின் மக்களுக்கு எதிராக போர் தொடுக்க முயற்சிக்கலாம். ஆயினும் நாம் கலங்க தேவையில்லை. ஏனெனில் இறுதி வெற்றி கிறிஸ்துவினுடையது என்பதினால் விசுவாசிகள் கிறிஸ்துவின் வெற்றியில் நம்பிக்கை கொண்டு வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கற்றுத்தரும் உண்மை கடவுளின் பாதுகாப்பின் உறுதி. இந்த நாளின் காட்சியில் கடவுள் குழந்தையை பாதுகாத்தது போல அவர் தமது மக்களையும் பாதுகாக்கிறார் என்கின்ற செய்தி வலுவாக சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசிகள் தங்கள் இரட்சிப்பு கிறிஸ்துவில் பாதுகாப்பானது என்பதை உணர்ந்து கடவுளின் திட்டத்தில் பங்கு கொண்டு பாதுகாப்போடு வாழ அழைக்கப்படுகின்றோம். வருடத்தின் துவக்கத்தில் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று அஞ்சுகிற நமக்கு இந்த வசனம் கடவுள் அவருடையவர்களாக வாழ்கின்றவர்களை நிச்சயமாக பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கையை தருகின்றது. மூன்றாவதாக இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி கிறிஸ்துவின் வருகையின் எதிர்பார்ப்பும். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைவூட்டுகின்றது என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் மீண்டும் விரைவில் வர இருக்கிறார் எனும் எதிர்பார்ப்போடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு கடவுளின் அரியணையில் எடுத்து கொள்ளப்பட்டது போல அவர் மீண்டும் நியாயாதிபதியாக வந்து இந்த உலகை ஆளுகை செய்ய போகின்றார். அந்த ஆட்சியில் நாமும் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து அவரது ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி விடாமுயற்சியோடு கடவுளை பின்பற்றுதல் ஆகும். கருவுற்றிருக்கும் பெண்ணை வலு சர்ப்பம் எவ்வளவு தீவிரமாக துரத்தினாலும் கடவுள் அவரை தாங்குகிறார், அவரை பாதுகாக்கிறார். எனவே இந்த உலகில் வரும் பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள் எதுவாயினும் கிறிஸ்துவுடையவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது விடாமுயற்சியோடு அவரை நம்பிக்கையோடு பின்பற்றுகின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் இருந்து ஆண்டவருடைய அருள் நம்மோடு கூட இருக்கும் என்பதை நாம் உறுதியாக கொள்ளும்படி அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். சாத்தானை வென்று சிங்காசனத்தில் கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் வெற்றியில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் நீர் வெற்றி பெற்று கடவுளுடைய வலது பார்சத்தில் இருப்பதினால் இந்த உலகில் தேவையான பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குகின்றீர் என்கின்ற உறுதியோடு நாங்கள் பயணிக்கவும், இந்த உலகிலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல மீண்டும் இந்த உலகுக்கு நியாயாதிபதியாக ராஜாவாக வர இருக்கின்றீன்
என்கின்ற எதிர்நோக்கோடு கூட இந்த உலகில் நாங்கள் உம்மை விடாமுயற்சியோடு பின்பற்ற எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். எல்லாவித போராட்டங்களிலும் கடினப்பாடுகளிலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடி உம்மையே உறுதியாக பின்பற்றி வாழ தூய ஆவியர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.